இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பிடிப்பதற்காக சீரியரின் ராஜா தம்முடைய படைவீரர்களை அனுப்பினான். எலிசா தோத்தானில் உள்ள மலை ஒன்றில் இருக்கிறான் என்று அவர்கள் கண்டு அந்த மலையை சுற்றி வளைத்தனர். எலிசாவின் வேலைக்காரன் காலமே எழுந்து வெளியே வந்து பார்த்த பொழுது அந்த மலையை சுற்றிலும் சீரியரின் படைவீரர்கள் நிற்பதை கண்டான். உடனே உள்ளே சென்று எலிசாவின் இடத்தில், ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? சீரியரின் இராணுவம் நம்மை சுற்றி நிற்கிறதே என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி, கர்த்தாவே, என் வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் வேலைக்காரனின் ஆவின் கண்களை திறந்தார். அவன் ஏறிட்டு பார்த்த பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் அக்னிமயமான ரதங்களும் திரளாய் நிற்க கண்டான். நீங்களும் எலிசாவின் வேலைக்காரனை போல மனுஷர்களை கண்டும் உங்கள் பிரச்சனைகளை கண்டும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் எந்த ஒரு பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவராய் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை ரட்சிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.